ஓஆர்எஸ்எல் கதை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேக் ஓஆர்எஸ் ட்ரிங்க். சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஷாப்ல இது உண்மையான ஓஆர்எஸ் தான் அப்படின்னு ஒரு பார்மசிஸ்ட் என் கூட விவாதிச்சார். உன் டிகிரிய தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்குன்னு ஸ்பெஷலா படிச்சவங்களுக்கே ஓஆர்எஸ்க்கும் ஃபேக் ஓஆர்எஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியலையே. பாமர மக்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல வேளை இத பேன் பண்ணிட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட்டா பண்ணியிருக்காங்க கைஸ். 8 வருஷத்துக்குள்ளேயே இந்த கேஸ முடிச்சுட்டாங்க. நம்ம ஐன்ஸ்டீன் இருக்கிறார்ல, உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான விஷயம் எது அப்படின்னு ரொம்ப வருஷம் ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கிறாராம். லைஃப தொலைச்சிட்டீங்களே ஐன்ஸ்டீன். என்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன். லைட் தான் ஃபாஸ்ட்டான விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் தான் ஃபாஸ்ட்டான விஷயம். ஜப்பான்லலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த மாரி மேட்டருக்குலாம் ஹியூஜ் பெனால்டி இருக்கு. ஓஆர்எஸ்எல்க்கும் இந்தியா செம்மையா பெனால்டி போட்டிருக்காங்க கைஸ். விக்காத ஸ்டாக்ஸ்லாம் ஒழுங்கா வித்துருங்க. கம்பெனிக்கு லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ விக்காம இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வித்துக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் குடுத்தாங்கல்ல நம்ம ஜுடிஷியல் நண்பர்கள். அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரீயா ஓஆர்எஸ்எல் பேக்கேஜ் அனுப்பிச்சு விடுங்க. நான் கூட காசு தரேன். குடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இந்தியன்ஸோட லைஃப்னா வேல்யூ இல்லாம போயிடுச்சு. என்ன உயிர் போயிடுச்சுன்னா ஒரு ரூ. 5,00,000 குடுத்தா மூடிட்டு இருக்க போறாங்க. இப்படிதான் நம்ம நடிகர் ஒருத்தர் ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கிறாராம். பாதிக்கப்பட்டவங்கலாம் சென்னை கிளம்பி வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லப் போறாங்களாம். செஞ்சாலும் செய்வாங்க இவங்க.